ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க பவன் கல்யாணோட தே கால் ஹிம் ஓஜி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு பக்கா கமர்ஷியல் படமா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா முன்னாடி மும்பைல ஒரு மிகப்பெரிய டானா இருந்திருப்பாரு. ஒரு கட்டத்துல அதெல்லாம் விட்டுட்டு அவர் வாழ்க்கைய பார்க்க போயிடுறாரு. ஆனா வில்லன் சும்மா இருப்பானா? அவரை நோண்டிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல அவர் திருப்பி ஓஜியா திரும்பி வராரு. வந்து எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்றாரு. அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், அவரோட மாஸ் எலிவேஷன் சீன்ஸை சொல்லலாம். இன்ட்ரோடக்ஷன் சீன்லாம் தரமா பண்ணி கொடுத்திருந்தாங்க பவன் கல்யாணுக்கு. அதே மாதிரி தான் இன்ட்ரோல் பிளாக்கும் செகண்ட் ஹாஃப்லயும் பல மாஸ் மூமெண்ட்ஸை வச்சு அதுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸோட பவன் கல்யாண் கலக்கி இருக்காருன்னே சொல்லலாம். மற்றபடி படத்துல எல்லாருமே வராங்க போறாங்க அந்த மாதிரி தான் இருக்காங்களே தவிர யாருக்குமே வெயிட்டான ரோல் கிடையாது. ஏன் வில்லனுக்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல தலைவன் மட்டும்தான் லீட் ரோல் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கான். வில்லனே டம்மி ஆக்கி விட்டாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீட்டான ஃபர்ஸ்ட் ஹாஃபே கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன, நம்ம ஹீரோ அங்கங்க தான் வருவாரு. ஆனா செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா தலைவன் தான் செகண்ட் ஹாஃப் முழுக்க நிறைஞ்சு இருப்பான். ஆனா ஒரு டீசென்டான ரேட்டிங்கா போயிடுச்சு. ஆனா மத்தவங்க எல்லாருமே டம்மி பண்ணதுனால. டெக்னிக்கலி இந்த படம் பயங்கர சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபில செம்மையா பண்ணி கொடுத்திருந்தாங்க. பிஜிஎம்லாம் அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காரு. தமன் சாங்ஸும் நல்லாவே இருந்தது. ஓவராலா கண்டிப்பா இந்த படம் ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு சுமாரான செகண்ட் ஹாஃப் உள்ள ஒரு படம் தான். கண்டிப்பா மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.